ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓ, ஆனா நான் ஏதோ தகுதின்னு நினைக்கிறேன் தெரியுமா? சூர்யா கிட்ட அன்பா அனுசரணையா ஆதரவா பாத்துக்கிறான்ல, அதுதான் ரொம்ப பெரிய தகுதி. சூர்யாவோட குணத்துக்கு, அவன் குடிச்சிட்டு தெரிஞ்சதுக்கு, அவனுடைய நிலைமைக்கு வேற எந்த பொண்ணா இருந்தாலும் ஒரே மாசம்தான் ஓடி போயிருப்பா. ஆனா நந்தினி இவ்வளவு நாள் கூடவே இருந்திருக்கா. அவ இருக்கிறான்னா சும்மாலாம் இல்ல, சூர்யாவை கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணி இப்போ சூர்யா குடிக்கிறதே இல்ல தெரியுமா? இதெல்லாம் யாராட? நந்தினியால. நம்ம பெத்த புள்ள தண்ணி அடிச்சுட்டு தண்ணி அழிச்சுக்கிட்டு குடும்ப பேரை கெடுத்துக்கிட்டு கிடந்தான். அதை சரி பண்ணவன் நந்தினி. இதை விட பெரிய தகுதி என்ன வேணும்? ஓ, அவனாச்சும் அந்த வேலைக்காரிய சிஇஓவா தான் ஆக்கணும். ஆனா நீங்க பேசுற பேச்ச பார்த்தா அவளை எம்டி ஆக்காம ஓய மாட்டீங்க போல இருக்கேன். நான் இப்ப சொல்றத நல்லா தெளிவா கேட்டுக்கோங்க. ஏஆர் இண்டஸ்ட்ரீஸ்ங்கிற அந்த கம்பெனி நான் உருவாக்குன சாம்ராஜ்யம். அந்த கம்பெனிய யாரு என்ன சொன்னாலும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். என்னைக்குமே அது நடக்காது. அது மட்டும் இல்ல, எனக்கு மருமகளா அவளால என்னைக்குமே வர முடியாது. அதுக்கான அந்தஸ்தை நான் ஒரு நாளும் தர மாட்டேன். எனக்கு என்னைக்குமே அவ இந்த வீட்டு வேலைக்காரி தான். நீ எப்பதான் மாற போறியோ நந்தினியை புரிஞ்சுக்க போறியே தெரியல. டாடி 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 டாட், எப்படி இருந்துச்சு நந்தினியோட ஐடியா? இந்த மண்பானை குக்கரையும் வச்சு செம்ம கான்செப்ட் கண்டுபிடிச்சிருக்கால. டாடி, ஃபர்ஸ்ட் எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு இவ சொல்லும்போது. ஆனா இத போர்ட் மீட்டிங்ல கண்டிப்பா சொல்லு, கன்ஃபார்மா ஒர்க் அவுட் ஆகும்னு சொன்னேன். அதே மாதிரி இவ சொன்னதும் எல்லாருமே அசந்துட்டாங்க டாடி. செம்ம ஐடியா. நல்ல ஐடியா தான். சூப்பர் டாடி. ஆரம்பிக்கும் போதே இவ்வளவு அட்டகாசமான ஐடியாலாம் இவ சொல்லும்போது இன்னும் பிசினஸ் இவ தெளிவா கத்துக்கிட்டான்னு வெச்சுக்கோங்க, மத்த எல்லாரையும் தூக்கி சாப்பிட்டுருவா. அதுலயும் ரொம்ப முக்கியமா உங்க பொண்டாட்டிய லெஃப்ட் ஹேண்ட்ல தூக்கி தூரமா போட்டுருவா. கன்ஃபார்ம் டாடி. நான் என்ன சார் பண்ண? சும்மா இரு நந்தினி. அதெல்லாம் பாராட்டும் போது பாராட்டு வாங்கிக்கணும். டாடி இத பாருங்க, ஃபர்ஸ்ட் போர்ட் மீட்டிங்லயே இவ்ளோ பெரிய சம்பவம் பண்ணிருக்கிற நந்தினியை நீங்க எதுக்கு விஷ் பண்ண கூடாது டாடி? விஷ் பண்ணுங்க. கம் ஆன் டாட். சும்மா இருடா. ஏன் ஏன்? ஓஹோ டாடி, என்ன நீங்க வழக்கமா இல்லாம சைலண்டா இருக்கீங்களேன்னு இப்ப புரியுது. அப்படின்னா ஒண்ணு பண்ணுங்க டாடி, இந்த விஷயத்துக்காக நீங்க நந்தினிக்கு விஷ் எல்லாம் பண்ண வேண்டாம், ஒரு பெரிய பாராட்டு விழாவே பைத்தியமா பிடிச்சிருக்கு. கொஞ்சம் இருந்த அறிவும் மொத்தமா போயிடுச்சா? எப்படா நான் தானே உன்னை பெத்தேன், எப்படா இப்படி மாறின? இதெல்லாம் ஒரு ஐடியான பாராட்டு விழா நடத்த போறீங்களா? பாராட்டு விழா இவதான் ஏதோ குக்கரை மண்ல செய்யணும், சாணியில ஏரோப்ளேன்னா அதுக்கு நீ மண்டை ஆட்டினது இல்லாம அத போர்ட் மீட்டிங் வரைக்கும் கொண்டு வந்திருக்க. அதோட வந்த உங்களுக்கும் மண்டையில களிமண்ணான்னு தெரியல, எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு சூப்பர்னு சொல்லிட்டு போறாங்க. இத பாரு, இத மட்டும் பிசினஸ் ஐடியான்னு வெளியில போய் சொல்லாத, கோரி துப்புவாங்க, இருக்கிற மானமும் போயிடும். அப்படியா? அப்படியா? அப்புறம் எதுக்கு குளு 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 டென்ஷன் ஆவறீங்க? கூலா இருங்க, கூலா இருங்க. அந்த வீணா போன ஐடியா எப்படியாச்சும் போட்டோம், அங்க சுத்தி இங்க சுத்தி நம்ம கிட்ட தான் வந்து நிப்பாங்கன்னு விட்டுற வேண்டியதானே? டாடி, இந்த அளவுக்கு வேஸ்டான ஒரு ஐடியானா ஒட்டுமொத்த போர்டு மெம்பர்ஸும் இதுக்கு அப்ரூவல் பண்ணுவாங்களா? இல்ல அவங்களோட தலையில மூளை இருக்கா இல்ல களிமண் இருக்கான்னு இவங்க கொஸ்டின் வேற. இல்ல டாடி, அந்த களிமண் மூளை இருக்கிறவங்களோட ஐடியா தானே இத்தனை வருஷமா நம்மளோட கம்பெனியை இவ்வளவு பெருசா வளர்த்து வச்சிருக்கு. இவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை யாராச்சும் ஒருத்தங்க பண்ணாங்கன்னா அவங்களுக்கு மூளை இல்ல, அறிவில்ல, முட்டாளு, மண்டையில களிமண்ணுன்னு என்ன வேணாலும் சொல்லுவாங்க. ஆனா உண்மை என்னன்னு தெரியுமா? இந்த உலகத்துல அறிவிலையும் சரி, கண்டுபிடிப்புலயும் சரி, பிசினஸ்லயும் சரி, எந்த ஒரு புது ஐடியாவையும் யாருமே முதல்ல அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. முதல்ல இப்படி கிண்டல் பண்ணுவாங்க, அப்புறம் நக்கல் பண்ணுவாங்க,
ஐடியா சொன்னவங்களோட தன்னம்பிக்கையை கெடுத்து குட்டிச்சவராக்கிடுவாங்க. அதையும் மீறி தன்னோட கான்செப்ட் கண்டிப்பா ஜெயிக்கும்னு யார் உறுதியோட இருக்காங்களோ அவங்களோட வெற்றியை யாராலையும் தடுக்க முடியாது. ஜெயிப்பேன்னு தன்னம்பிக்கையோட போராடின தாமஸ் ஆல்வா எடிசனால தான் இந்த கரண்ட கண்டுபிடிக்க முடிஞ்சது. கொலம்பஸால அமெரிக்காவை கண்டுபிடிக்க முடிஞ்சது. வாஸ்கோட காமாவால இந்தியாவை கண்டுபிடிக்க முடிஞ்சது. அப்துல் கலாம்னால பொக்ரான் அணுகுண்டு சோதனையை நடத்த முடிஞ்சது. முடியாதுன்னு யாராச்சும் நினைச்சிருந்தாங்கன்னா மனுஷன் கடைசி வரைக்கும் குரங்காவே இருந்திருப்பான். நந்தினியால ஜெயிக்க முடியும். அவளோட ஐடியா கண்டிப்பா ஜெயிக்கும். அதை ஜெயிக்க வைப்பேன். அதை உங்களால ஒன்னும் பண்ண முடியாது. புரியுதா? பேபிமா, நீ வாடா தங்கம். ரூமுக்கு போலாம் வா. நமக்கு நிறைய வேலை இருக்கு. நம்ம கம்பெனியை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும். ஏதாச்சும் புது ஐடியா இருந்தா யோசி. சரியா? இவனுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லை. ச்சே.